கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எப்பொழுது? ஒரு சின்ன கேள்வி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். வசனத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இணைந்திருக்கிற குடும்பங்கள் 24 மணி நேர வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தை கை கொள்ள வேண்டும். பல தேசத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. உங்க வீட்டில் ஒரு பைபிள் இருக்கா? அது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன் அப்படின்னா, சில குடும்பத்தில் பிரதர் எங்கள் வீட்டில் பைபிள் இல்லை அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே பைபிள் இருக்கும், வச்ச இடத்துல இருக்கும். சில குடும்பத்தில் பைபிள் எடுப்பாங்க, வாசிப்பாங்க, சங்கீதம் மட்டும் வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எப்படி வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கணும். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. யாரெல்லாம் இன்னும் முழுசா பைபிள் வாசித்து முடிக்கலையோ, பைபிள் வாசித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முடிந்தா வீடியோ பாருங்க. இதே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, வசனத்தை நாம் ஆழமா தியானிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது ஆசீர்வாதம். உங்க கூட கர்த்தர் இருக்கணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப புதிய நாள் தொடங்கும் போது நம்ம முதல்ல நம்ம மைண்ட்ல எதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அது நமக்கு கிடைச்ச பெரிய கிருபை. பெரிய கிருபை. நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த கிருபை நமக்கு போதும்பா. ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள எழுதப்படணும். 24 மணி நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் கூட நீங்க வாரீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு துணையா இருக்கிறீங்கப்பா, எனக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு முன்பாக நீங்க போயிட்டு இருக்கிறீங்கப்பா. அப்ப புதிய நாள் தொடங்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்முடைய சிந்தனையில எப்பொழுதும் ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் இல்லை, எப்பொழுதும் இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைய கர்த்தர் கூட இருப்பார். அதுக்கு நாங்க என்னன்னே செய்யணும் அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளணுமா, அது நம்ம மேல விழுந்த கடமை. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பெற்றுக்கொள்றீங்களோ, அது கூட இன்னொன்னு பிளஸ் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். நான் வசனத்தை கை கொள்ளுவேன்ப்பா, நான் வசனத்தை தியானிப்பேன்ப்பா, என் இதயத்துல வசனம் வேணும்ப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்கணும், நான் சத்தியத்தில் நடக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க.
புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உங்க பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிடுங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கிருபை தாங்கப்பா. புதிய நாளிலும் புது கிருபை தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கல்வாரி அன்பினாலே அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. தேவ அன்பு உங்க பிள்ளைகள் அப்பா இதயத்துக்குள்ள ஊற்றப்படட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய இதயத்துக்குள்ளேயும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும். கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தவால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ வெண் வஸ்திரம் தாங்க ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ காண்டாமிருத பலனை தாங்க ராஜா. கழுகளை போல செட்டலை விரித்து எழுமணும். கிருபை தாங்கப்பா. மான் கால்களை தாங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் வேலி அடைக்கப்படட்டும். புதிய நாளிலும் இணைந்துகிற குடும்பங்கள் அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து தேவைகளை சந்திங்க. அவங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இங்க இதயத்துக்குள்ளே உலக கவலை வேண்டாம், தேவையில்லா எண்ணங்கள் வேண்டாம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோளோ கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று சொல்படி குமாருடைய ஆவியால் நிரப்புங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா மாறட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இணைந்துகிற குடும்பங்கள் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கொழுந்துடைய அக்னி அவருடைய இதயத்துக்குள்ள பற்றி பிடிக்கிட்டுப்பா. உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தர் எங்க கூட இருங்க. இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேராக அப்பா வானம் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும் ராஜா. சிங்காசனத்திலிருந்து பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அப்பா எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல பரிபூர்ணமாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி விளையட்டும். கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வியாதி அவர்களை விட்டு விலக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி
ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உண்மையா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு பலுகி பெருகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமை உடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அவை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற நம்பர் ஷேர் பண்ணி நீங்களும் ஊழியத்தை இணைந்து செய்யலாம். 9363064181 என்ற நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்துங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.